இத்தனை கோடி ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எடுத்த ஒரு படம் வந்து ஸ்டேக்ல இருக்குன்ற ரியலைசேஷன் இல்லை. அது பேர் பார்த்தீங்கன்னா விலங்குகள் நல வாரியம், அனிமல் வெல்ஃபேர் போர்டு. அப்போ விலங்குகளுக்கு இது காட்டுறீங்கல்ல, அப்போ வந்து அப்போ நாங்கள் மனுஷங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? இப்போ மலையாள மாதிரி படங்கள் மொழிகளில் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 60-70 படம் இப்படி வந்துடுது. இங்கே வந்து ஓகே, ஏன் நம்ம வந்து கண்டென்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஒன்று பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் இந்த முயற்சி பண்ணியிருக்கேன். இது ஆதரவு கொடுப்பாங்கன்றது நான் சாரி ஹாலிவுட் படத்தை காப்பி அடிக்கலாம், பக்கத்தில் இருக்கிற மலையாளத்தை தான் பார்த்துன்றீங்களா? இல்லை சார், நீங்கள் மொத்தம் சொன்னேன் இந்த படம் வந்து 100% ஒரிஜினல். அது மட்டும் நான் ஷூடாக சொல்ல முடியும். எதோட தாக்கமோ எதோட இதுவுமே இல்லாமல் ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டை வந்து கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ அது யாராவது இது இங்கேருந்து காப்பிடணும்னா அது ஓப்பனாக சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். தருணம் படத்தோட பத்திரிகையாளர் காட்சி வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு நாளைக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை வந்து புகழ் தயாரிச்சிருக்காரு, என்னோட நீண்டகால நண்பர். ஸோ கிஷன் தாஸ் அண்ட் ஸ்மிருதி வெங்கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எடிட்டர் வந்து சித்தார்த் பண்ணியிருக்காரு. தென் பின்னணி இசை வந்து அஸ்வின் ஹேமந்த் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் படமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பொங்கல் வெளியிடா இத்தனை படங்களுக்கு நடுவில் வரும். என்னென்னா ஓகே, எங்கள் கண்டென்ட் வந்து நல்லா இருக்குன்றத நம்பி தான் நாங்கள் வரோம். ஸோ ரொம்ப சின்ன படம், ஸோ ரொம்ப கம்மியான அளவுலலாம் வந்து திரையரங்குகள் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து பார்க்கும்போது தான் இது வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது மட்டும்தான் எங்களுக்கு இன்னும் நிறைய திரையரங்குகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் படத்தை பாருங்கள். ஸோ நிறைய நடிகர்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா ஒரு 7-8 பேருக்குள்ள வணிகம் வந்து சுருங்கிடுச்சு. ஸோ இன்னும் நிறைய நடிகர்கள் தேவை. ஸோ அப்படி ஒரு முயற்சியாக தான் நான் வந்து கிஷன் தாஸை வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மிருதி வெங்கட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஹீரோயினாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது தான் இன்னும் நிறைய ஹீரோக்கள் வந்து உருவாக்க முடியும். தயாரிப்பாளர்களும் அந்த படத்தை வந்து தயாரிக்க முன் வருவாங்க. ஸோ போய் கண்டிப்பாக படத்தை பாருங்கள். என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த படத்தை பண்ணி எழுதுங்க. ஆனால் தயவுசெய்து எழுதுங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற நிறை குறைகளை பார்த்து நான் வந்து அடுத்த படங்களில் வந்து நான் அதை சரி பண்ண முடியும். ஸோ டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரிவன். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட படம் தருணம் நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு ஃப்ரெஷ் ஷோ நடந்திருக்கு அண்ட் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்திருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புகழ் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் அரவிந்த் சாரோட ஆல்ரெடி நான் தேஜாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களோட காம்பினேஷன் இது 2வது மூவி அண்ட் எங்கள் டீம் ஃபுல்லாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. குட் ஈவினிங் எவ்ரிவன். ரொம்ப நன்றி எல்லோரும். படம் முடிஞ்சு இப்போது ப்ரெஷ் ஷோ முடிஞ்சு எல்லோரும் இப்போது வெளில இருப்போம். எல்லோரும் படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்வீட்டாவோ இல்லை ஒரு மெசேஜாவோ இல்லை வந்து நியூஸாவோ வெளில போச்சுன்னா எங்களை மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு 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 ரிசப்ஷனாக இருக்கும். ஆக்சுவலாக எங்களை மாதிரி புதுசாக படம் பண்ண வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ண முடியும், ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் பண்ணிவிட்டு தேட்டருக்கு கொண்டு வர முடியுன்றதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில். ஸோ பொங்கல் ரிலீஸ் பண்ணிட்டு 14th அன்னைக்கு ரிலீஸ். ஸோ உங்களோட ரிவ்யூஸ், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு போடுங்க. அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். சப்போர்ட் அஸ் அண்ட் எனி ரிவ்யூஸ் ப்ளீஸ் போஸ்ட் இட். எங்களுக்கு அது ஒரு பெரிய ஃபீட்பேக்காக இருக்கும். எங்கள் மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு அது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் அடுத்தடுத்து என்ன மாதிரி பண்ணலான்ற ஒரு ஒரு பாத் கிரியேட் பண்ண எங்களுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ். அப்புறம் இப்போ படம் பார்த்தாங்க, ப்ரெஸ்ஸில் எல்லோரும் பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிற மாதிரி ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. Jan 14th படம் வருது. முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு ஒரு நல்லா ஃபிலிம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு படத்தை பற்றி கொஞ்சம் நல்லா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பற்றி எழுதுங்க. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கஷ்டப்பட்டுருவோம். ஸோ உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கொடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். Jan 14th தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் உங்களோட கருத்து, உங்களோட ரிவ்யூ தான் இட்ஸ் கோயிங் டு டேக் திஸ் மூவி ஒன் ஸ்டெப் அஹெட். அண்ட் Jan 14th படம் ரிலீஸ் அண்ட் ஹோப் எல்லோரும் வந்து இந்த படத்துக்கு தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து கிஷன் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காரு. அது வந்து கொஞ்சம் ஸ்டக்கப் ஆனதுனால டிராஃபிக்கில் மாட்டிருக்கு. அதனால் அது அந்த டைமுக்குள்ளே வர முடியல. ஸோ அவரோட தேங்க்ஸ் வந்து கன்வே பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ
இங்கே இருக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் நியாயமா? ஏன்னா இவ்வளோ மீடியா இங்கே இருக்கு, ப்ரெஷ் ஷோ பார்க்க போகிறேன்னு தெரியும். அந்த இன்டர்வியூ அட்லீஸ்ட் வந்து ஃபில் பண்ணிட்டாங்கல்ல. இல்லை அது என்னன்னா ஆக்சுவலி வந்து அது நம்ம டைமே வந்து முதல்ல இந்த டைம் நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு ப்ரெஷ் ஷோ போடுவானே தெரியாது. இந்த இன்டர்வியூ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ரைடேவே ஷெட்யூல் பண்ண இன்டர்வியூ முன்னாடியே. ஸோ அதனால் வந்து அவர் அப்பயே நம்மக்கிட்ட அப்டேட் பண்ணிட்டாரு. அதை அவர் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு கேட்டார். அவங்களும் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டதுனால வந்து அவரால் ஸ்கிப் பண்ண முடியல. ஏன்னா வந்து அப்படி ஸ்கிப் பண்ணுற ஆளும் ஒரு கிடையாது. ஸோ இங்கே இருக்கணும்னு தான் நினச்சாரு. பட் இன்னும் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏன்னா எதோ சொன்னேன், எங்களுக்கே நேற்று ஈவினிங் தான் 3 மணி ஷோன்றதே ஷெட்யூல் ஆச்சு. உங்களுக்கு சொன்னல இந்த சென்சார் இஷ்யூ நான் உங்களுக்கு சொன்னல. ஏன்னா இங்கே உங்களுக்கே தெரியும், இங்கே சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் அவங்க படமே போட மாட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன சொன்னோன்னா அப்பயும் அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் 2 o'clock நீங்கள் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கலன்னா நம்ம இங்கே படமே ப்ளே பண்ண மாட்டோம்னு பிரசாதில் சொல்லிட்டாங்க. நாங்கள் அஷ்யூர் பண்ணோம், இல்லை சார் கண்டிப்பாக மார்னிங் வந்து நமக்கு வந்துடும். ஏன்னா எல்லாமே நம்ம இப்போது அந்த டாக் ஷாட்ஸே கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆகிடும்னு சொல்லிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு இதுவே வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அவங்களுக்கு தான் அனுப்பணும். ஸோ எங்களுக்கே வந்து அது ஷோவே நடக்குமா அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே அதுவுமே படத்து ப்ரொமோஷன் ரிலேட்டட் தான் போது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுற ஆளும் கிடையாது. ரொம்ப கிரவுண்டட் பர்சன் தான். ஸோ அவர் சாரியை மட்டும் கன்வே பண்ண சொன்னார். ஸோ அவர் தனியாக ஒரு மீட் பண்ணலாம். இல்லை கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சார், கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்க. பெரிய படங்கள் வருது, சின்ன படங்கள் வருது. என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணாதான் வந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியும். ஒன் டேல என்ன பண்ண போறீங்க? ஒன் டேல ஓகே, இப்போ நீங்களாம் படம் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக போய் இந்த படத்தை பற்றி எழுதுவீங்க. அதாவது நல்லா இருக்கு, ஆமாம் அதான் நல்லா இருக்குங்கிறதுலாம் இதுதான் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஆக்சுவலி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ எங்களை மாதிரி படங்கள் நான் ஒரு நார்மலான ஒரு வெள்ளிக்கிழமை வரேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. சனி ஞாயிறு அதுக்கப்புறம் திருப்பி திங்கள்லேருந்து அதே தான். அப்போ அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு என் படம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இது நான் எப்படி பார்க்குறேன்னா, பொங்கல்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 6 நாள் இருக்குது. அப்போ ஒரு 6 வீக்கெண்ட் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்குமோ, அதுவும் நம்ம மேக்ஸிமம் வந்து மல்டிப்ளெக்ஸாக தான் போட சொல்லியிருக்கோம். அப்போ இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வர டைம் ஏதோ கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இப்போ 6 நாள் வீட்டிலேயே முடங்கி இருக்க மாட்டாங்க எல்லாருமே. இப்போ அவங்கவுங்க சொந்த ஊர் போயிருப்பாங்க. அப்போ ஒரு 6 நாள் லீவ் இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய படம் அப்படின்னும் போது ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அதுவும் பார்ப்பாங்க. சரி இது அப்படியே ஒரு 2-3 days ரிவ்யூ ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி இந்த படமும் நல்லா இருக்குன்றாங்க, பார்க்கலான்னு வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரௌடு வருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நம்ம வந்து இந்த டேட்டே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம பின் வாங்கியிருந்தோம்னா அது வந்து பெரிய பொருளாதார ப்ரொடியூசருக்கு. ஏன்னா நாங்கள் இது வந்து டிசம்பர் மிடில்லேருந்து இந்த டேட் வச்சு தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணணும். ஓகே, ஒன்லி திங் என்னன்னா நம்ம க்ளோஸ் டு ரிலீஸ் நம்ம டிவிக்கு கொடுக்குற ஆட் கொடுக்க முடியல. ஏன்னா சர்டிஃபிகேஷன் இல்லை. போஸ்டர்ஸை நாளைக்கு மணிக்கு தான் ஒட்டுறாங்க, அது கொடுக்க முடியல. ஏன்னா நீங்கள் எங்கே போனீங்கனாலும் நீங்கள் ப்ரொசீஜர்னா நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் பப்ளிகேஷனுக்கு. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான நார்ம்ஸ். அப்படி இல்லைன்னும் போது நாங்களுமே எதிர்பார்க்கல. ஒரு ஃப்ரைடே வரைக்குமே பயங்கர நம்பிக்கையாக என்ன இருந்தோம்னா அன்னைக்கு வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தோம். பட் இது டிலே வந்து சொன்னேன், நம்ம யாரை ப்ளேம் பண்ணுறது? ஓகே, யாரோ ஒருத்தவங்க பண்ணுறது வந்து நம்மள தான் இதுவாகுது. ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன் அவன் கேமராவில் அதை பதிவு பண்ண மாட்டேன்? இல்லை கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னென்னா வந்து நம்ம படத்தில் வந்து டாக் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான பெர்மிஷன்ஸ் ப்ராப்பராக வாங்கியிருந்தோம். இந்த டாக்கு பதில் இந்த டாக் யூஸ் பண்ணுவோன்ற விஷயமும் நம்ம வந்து அதுக்கும் சேர்த்து தான் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம். எந்த டாக் யூஸ் பண்ணோமோ அதோட என்ஓசியும் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ப்ரொவைட் பண்ணிவிட்டு தயாரிப்பாளர் புது தயாரிப்பாளர் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இமெயிலில் பண்ணிட்டு இருந்தோம். ரோடு தான் நீங்கள் ஆன்லைன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா போன மண்டேவே வந்து என்ஓசி வந்துடும்ன்ற நம்பிக்கை கொடுத்தாங்க. ஸோ அது என்ஓசி வந்தப்போ தான் இது அப்ளை பண்ணோம் நாங்கள் வச்சுருந்தோம். ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு பாயிண்ட். அது இல்லாமல் நீங்கள் சென்சார் அப்ளை பண்ணிங்கன்னா அது பண்ண முடியும். சரி என்ஓசி தானே வெயிட் பண்ணோம். அது வரலன்னு செவ்வாய்க்கிழமை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சென்சார் போர்டில் சொன்னோம். அவங்க இமீடியட்டாக படம் பார்த்துட்டு அவங்க சில இடத்த வந்து விஷுவலி எதுவுமே சேஞ்ச் பண்ணல, மியூட் மட்டும் கொடுத்துட்டு அதை கிளியர் பண்ணிட்டோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை தான் கமிட்டி வந்து கூடுவாங்க. அப்போ கூடி வந்து அந்த மீட்டிங்கில் தான் டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து வந்துடும் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். மார்னிங் 10 மணிக்கு நானும் ப்ரொடியூசரும் சென்சார் போர்ட் ஆஃபீஸ் போயிட்டோம். அங்கேருந்து அவர் பேசுறாரு இதோ மீட்டிங் சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு கடத்துக்கு அப்புறம் அவர் ஃபோனே எடுக்கல. ஒரு 12:45 அப்புறம் அவர் ஃபோனே அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. ரொம்ப ஒரிட்டா இருந்தார். சரி இருங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேயே வெயிட் பண்ணோம். திருப்பி நான் ஒரு 3 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்பயும் சொல்கிறாங்க இல்லை இன்னும் மீட்டிங் நடக்கலை அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி மீட்டிங் நடக்கணும்னு சார் எங்களுக்கு ரிலீஸ் வச்சிருக்கோம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் எப்போ வந்துக்கணும் சார் அப்படின்னும் போது இல்லை 4:30 ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணால் இல்லை சார் மண்டே தான் வருவாங்க, மேடம் வரலன்றாங்க. அதாவது ஒரு அதிகாரி வரலன்றதுக்காக இத்தனை கோடி ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எடுத்த ஒரு படம் வந்து ஸ்டேக்ல இருக்குன்ற ரியலைசேஷன் இல்லை. அது பேர் பார்த்தீங்கன்னா விலங்குகள் நல வாரியம், அனிமல் வெல்ஃபேர் போர்ட். அப்போ விலங்குகளுக்கு இது காட்டுறீங்கல்ல,
அப்போ வந்து அப்போ நம்ம மனுஷங்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? இல்ல நீங்க தான் சொன்னீங்க, என்ன சொன்னீங்கன்னா பெரிய படத்துக்கு மட்டும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் யாராவது கண்டிப்பா இல்ல அதுவும் இல்ல அவங்க யாரையுமே மதிக்கிறது இல்ல. ஒரு பெரிய படத்துக்கு அவங்க யூஸ் பண்ணதுக்கு அவங்க கிட்டத்தட்ட அவங்களே வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸுக்கு, அதாவது அதெல்லாம் வந்து பேன் இண்டியன் ஃபிலிம், நான் பேர் சொல்ல விரும்பல. அல்ல அது ஃபோன் பண்ணி தான் அவர் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃபீஸ்க்குள்ளே விட்டுருக்காங்க அவரை. அப்பனா இவங்க யாரு சிபிஎஃப்சியோட இவங்க வந்து பலம் புரிந்தவங்களா? அவங்க தயாரிப்பாளர், புது தயாரிப்பாளர், இயக்குனர் அனுபவம் வாய்ந்தவர், மீடியா மனமும் அனுபவம் வாய்ந்தவராச்சு. இதெல்லாம் முன்னாடி யோசிச்சிருக்காங்க. இல்ல சார், இது எல்லாமே தான் சொன்னேன், இது எல்லாமே முயற்சி தான். இப்போ நாம்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்க பெர்மிஷன் ஆகாம ஃபர்ஸ்ட் நீங்க ஷூட்டே பண்ண முடியாது. எதுவும் நீங்க படம் பார்த்தீங்க, படத்துல வந்து நம்ம பெருசா என்ன இருக்கு உங்களுக்கு, அந்த டாக்ன்றத வந்து ஒரு இன்டென்சிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த டாக்கு வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேஷன் வாங்கி ஷூட் பண்ணியிருக்கோம். 2 டாக்ன்றது எதுக்கு சூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஷூட்டிங் டைம்ல அந்த டாக் அவைலபிளா இல்லைனான்றதுக்கு தான் முதல்ல பெர்மிஷன் போடுறது. ஆனால் நீங்க ஷூட்டிங் அன்னைக்கு பெர்மிஷனே வாங்க முடியாது. அப்போ பயன்படுத்தாத ஒரு டாக்குக்கு முதல்ல என்ஓசி கேட்டு தான் ரிஜெக்டே பண்ணாங்க அப்ளிகேஷனை. அவங்க இந்த அளவுக்கு தான் டாக்குமெண்டேஷனே படிக்கிறாங்க. ஓகேவா? இன்னொன்று நமக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ வந்து ஒவ்வொரு ரீஜனல்லையும் சிபிஎஃப்சி இருக்கு. ஏன் இப்போ வந்து இந்தியா இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து போர்டு போட சொல்றீங்கல்ல, இந்த படத்தில் விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை இல்லைன்னா, ஒவ்வொரு ரீஜனல்லையுமே நீங்கள் வந்து சிபிஎஃப்சி ஆஃபீஸ் கீழேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து விலங்குகள் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கலாமே. ஒரு ஆஃபீஸ் வேணா, நீங்கள் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கலாம்ல. எல்லாம் இந்தியா ஃபுல்லாக தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அவங்க என்னன்னா அப்படிதான் வேலை செய்யறானுங்க. அவங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு பெரிய படத்துக்கே என்ன இருக்குன்னா, அவங்க அழகழிச்சு வெள்ளிக்கிழமை படத்துக்கு புதன்கிழமை தான் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அப்போ வந்து இப்போ அனுபவம் தயாரிப்பாளர்களுக்கு இதான் பிரச்சனை. இப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த விலைகளை வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ வேணாங்க, கூடுமான வரைக்கும் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டேரக்டர்ஸ் வந்து அந்த கிரியேட்டிவிட்டியை நம்ம கட் பண்ண வேண்டியதா இருக்கு. அரே டாக விடுங்க, படத்துல ஒரு டாக்கை பத்தி சொல்லுங்க. அதாவது காதலை சொல்றதுக்கு ஒரு ரொமான்டிக் டிராமாட்டிக் ஏதோ ஒரு டைலாக் வரும். ஆனால் அவர் காதலை சொன்னாரா, அந்த தருணம் தானா இந்த தருணம், இல்லை டக்குன்னு கதை மாறிடுது ஸ்கிப் ஆகி. இல்ல இது ஆக்சுவலி வந்து என்னோட அணுகுமுறையில இருந்து ஒரு புதுசா ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு யூஸ்வலான ஒரு படம் நீங்க சொல்லும் போது ஆடியன்ஸுக்குமே ரிப்பீட்டேட்டிவா ஆயிடுது. ஏன்னா எல்லா விதமான காதலுமே சொல்லிட்டாங்க. அப்போ என்னன்னா, காதல்ன்றது என்ன அப்படின்னா வந்து ஒரு நெருக்கடியிலையும் ஒருத்தருக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறது தான் அதுல. அப்போ அதாவது அந்த பொசிஷன்ல அப்படி ஒரு வேலையில இருக்கிறவன் அந்த இடத்துல எப்படி யோசிப்பான், அந்த சிச்சுவேஷன்ல எப்படி யோசிப்பான், அதை வந்து இவங்க எப்படி அதை சேர்ந்து அந்த பிரச்சனையை எதிர்கொண்டாங்கன்றதுதான் இதோட அப்ரோச். இவ்வளவு அழகான ஹீரோயின், அவ்வளவு அழகான ஹீரோ உங்களை மாதிரி இருக்கா அப்படி கொஞ்சம் அண்ணா அப்படி ரொமான்ஸ் கொஞ்சம் இருக்கலாமே அப்படின்னு. அடுத்த படம் ஃபுல்லா பண்ணிடலாங்க. தருணம் 2 வந்து இப்ப பாத்தீங்கன்னா பாட்டுல முடிச்சிருப்பேன், அந்த பாட்டுல இருந்து கண்டினியூ பண்றோம். வரலாம். அதே மாதிரி ஒரு சந்தேகம், படம் பார்த்துட்டு அதனால கேட்குறேன், இதில் ரிவியூலாம் பண்ணல, ஒரு பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஆனால் அதுதான் திருப்பி பண்ணலன்னு வந்து ஓகே. ஆக்சுவலாக போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக இது பண்ணியிருக்கீங்க. ஆனால் செகண்ட் ஆஃப் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அந்த ஆர்ட் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இல்லை ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் மீட்டில் இதில் சொல்லியிருப்பேன், நான் எனக்கு வந்து இன்ட்ரோல் பாயிண்ட்ல தான் அந்த கதையை நான் உருவாக்கினேன். அப்போது என்னன்னா, கிஷனே வந்து ஒரு பேட்டியில் எழுதி சொல்லிப்பாரு, அவர் காமெடியே தொட்டாலும் அது த்ரில்லர் தான் போய் முடிப்பார் அவர் அப்படின்றப்பாரு. நமக்கு என்னன்னா, அதான் சொன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அது காரணம் அந்த யூனிக்னஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபீலே வருது. இல்லைன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கிரிப்பிங்காக ஒரு விஷயம் பண்ண முடியாது. இப்போ மலையாள மாதிரி மொழிகளில் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 60-70 படம் இப்படி வந்துடுது. இங்கே வந்து ஓகே, ஏன் நம்ம வந்து கண்டென்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஒன்று பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் இந்த முயற்சி பண்ணியிருக்கேன். இது ஆதரவு கொடுப்பாங்கன்றது நான் சாரி. ஹாலிவுட் படத்தை காப்பி அடிக்கலாம், பக்கத்தில் இருக்கிற மலையாளத்தை தான் பார்த்தேன்றீங்களா? இல்லை சார், நீங்கள் மொத்தம் சொன்னேன், இந்த படம் வந்து 100% ஒரிஜினல், அது மட்டும் நான் ஷூடாக சொல்ல முடியும். எதோட தாக்கமோ எதோட இதுவுமே இல்லாமல் ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டை வந்து கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ அது யாராவது இது இங்கேருந்து காப்பிடணும்னா அது ஓப்பனாக சொல்லலாம். இவ்வளோ விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஸ்க்ரீனிங் என்ன பிளான் பண்ணீங்க? இப்போ எவ்வளோ ஸ்க்ரீனிங் கிடச்சிருக்கு? இல்லை, இப்போ அதுதான் சொன்னாங்க, நம்ம வந்து முதல்ல பிளான் பண்ணது ஒரு 125 ஸ்க்ரீன் போடலாம். ஏன்னா அவங்களே சொன்னாங்க இவ்வளோ படங்கள் வருது, 125 போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம மத்தியானம், அதாவது நம்ம யாருமே ப்ளேம் பண்ண முடியாது, அவங்க எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் உங்களுக்கு தேட்டர்ஸ் போடுறன்ற கான்ஃபிடென்ட் கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம். அவங்க அதை கொடுத்தாங்க, நம்ம சென்சார் கொடுத்துட்டோம்.
அவங்க தேர் ட்ரைங் த லெவல் பெஸ்ட். எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் போட முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 3 படம் வருது. இப்போது இதுவும் மதகத ராஜாவும் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வெளியாகி வந்து அவ்வளோ நல்லா போயிட்டு இருக்கும்போது ஹாப்பியாக இருக்குது நிஜமாவே. ஏன்னா அப்போ அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் உள்ளே வராங்கன்னும் போது. ஸோ இங்கே வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யார் சிறந்தவங்களோ அவங்க ஜெயிக்க முடியும், அவ்வளோதான். இங்கே அது மற்றபடி இங்கே வந்து வெறும் ஸ்டார்டமோ எதுவுமே இங்கே வந்து கிடையவே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் பார்ப்போம், அவங்க லெவல் பெஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ஒன்று தான் சொன்னாங்க, பார்ப்போங்க. அது ரிவ்யூஸ் நல்லா வரும்போது கண்டிப்பாக மற்ற படங்களோட ரிசல்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகிற வாய்ப்பு இருக்குன்னு இருக்குது. அவங்களுக்கும் அந்த கண்டென்ட் பிடிச்சி தான் அந்த படத்தை பண்ணுறாங்க. அவருக்கு இன்னும் இல்லை, இப்போதான் நான் உங்களுக்கே போட்டு காட்டுறேன். அதனால இதுக்கப்புறம் அவருக்கும் இல்லை அப்படி இல்லை. நான் தான் சொன்னாலே இப்போ நீங்கள் ஸ்மிருதி பண்ணதுனால தான் இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இந்த கதை. இப்போ நீங்கள் வந்து யூஸ்வலாக ஒரு மாடர்னான ஒரு ஹீரோயின் பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னொரு கதை தான். நீங்கள் வந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே அவங்களோட கேரக்டரைசேஷன் வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்ற வந்து ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அது வந்து என்னன்னா அதுக்கு தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம்லியான ஒரு ஹீரோயின் தேவைப்பட்டாங்க. எங்கள் கூடயே 2 வித்தியாசமாக 2 படம் பார்த்துட்டேன். யோசிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி, வந்ததுக்கு நன்றி. படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எழுதுங்க. ஒரு உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸாக கூட வைங்க. ஏன்னா இது கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ஒரு பேர் உதவியாக இருக்கும். ஏன்னா இதை பார்த்துட்டு யாராவது வந்து ஒருத்தர் 2 பேர் போய் டிக்கெட் புக் பண்ணாங்கன்னா கூட இது, ஏன்னா பசுமையாக பச்சை பசேல்னு இருக்குது டிக்கெட் புக்கிங்கு. அது கொஞ்சம் வந்து எல்லோவாகவும் ரெட்டாகவும் மாற்றுறது வந்து இனி உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ எங்களுக்கும் இது வந்து தருணம் பொங்கலாக இருக்கும்ன்றது நம்புகிறேன். நன்றி.